விலங்குளம் அருள்மிகு அட்சயபுரீஸ்வரர் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தலமாகும். இது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே அமைந்துள்ளது. பேராவூரணியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும் பட்டுக்கோட்டையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. பட்டுக்கோட்டை அல்லது பேராவூரணியிலிருந்து விலங்குளம் செல்ல பேருந்து வசதிகள் உள்ளன. இந்த கோயிலில் சனிக்கிழமை, பூச நட்சத்திரம், அட்சய திருதிகை எல்லாம் ரொம்பவே விசேஷம். ஒரு சமயம் சனி பகவானுக்கு கால்கள் மந்த நிலையில் இருந்தன. அப்போது அவர் பூச நட்சத்திரம், அட்சய திருதிகை மற்றும் சனிக்கிழமை கூடிய நாளில் அட்சயபுரீஸ்வரரை வழிபட்டு மந்த கதியிலிருந்து நீங்கினார். இங்கு சனி பகவான் மந்த கதியில் இல்லாமல் திருமண கோலத்தில் ஆதி விநாயகர் மற்றும் சிவபெருமானை வழிபட்ட நிலையில் இருப்பதால் சனி தோஷங்கள் நீங்கும். அட்சய என்றால் குறையாதது என்று பொருள். இங்கு வந்து இறைவனை வேண்டினால் செல்வம், தானியம் மற்றும் ஆரோக்கியம் பெருகும் என்பதால் இவருக்கு அட்சயபுரீஸ்வரர் என்று பெயர். பாலாலயம் என்பது ஒரு கோயிலை புதுப்பிக்கும் பணிகளின் போது செய்யப்படும் ஒரு மிக முக்கியமான சடங்காகும். விளாங்குளம் அட்சயபுரீஸ்வரர் திருக்கோயிலில் தற்போது பாலாலயம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு கோவிலின் கோபுரம், மூலவர் சிலை அல்லது கருவறையில் விரிசல் ஏற்பட்டாலோ அல்லது திதிலமடைந்தாலோ அவற்றை சரி செய்ய வேண்டும். அப்போது கருவறையில் இருக்கும் இறைவனின் சக்தி ஒரு கலசத்திற்கோ அல்லது தற்காலிகமாக செய்யப்பட்ட ஒரு சிறு சிலைக்கோ மாற்றப்படும். இறைவனின் சக்தி மாற்றப்பட்ட பிறகு மூலவர் சிலையில் எந்த பணியையும் மேற்கொள்ளலாம். திருப்பணிகள் முடியும் வரை இறைவனுக்கு செய்யப்படும் அனைத்து பூஜைகளும் அந்த பாலாலய மூர்த்திகளுக்கே செய்யப்படும். நீங்கள் இப்போது கோவிலுக்கு சென்றால் மூலவர் அட்சயபுரீஸ்வரரை அவரது கருவறையில் முழுமையாக தரிசிக்க முடியாது. அதற்கு பதிலாக பாலாலயம் செய்யப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டுள்ள கலசத்தான் வழிபட முடியும். பாலாலய காலத்தில் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களையோ அல்லது அர்ச்சனைகளையோ பாலாலய மூர்த்திகளுக்கு செய்யலாம். பலன்கள் குறையாது. பாலாலயம் என்பது பாலாலயம் செய்யப்பட்ட கோயில்களில் பொதுவாக திருப்பணிகள் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமைதி நிலவும். மூலவரை நேரடியாக தரிசிக்க முடியவில்லையே என்று வருந்தாமல் இறைவனின் சக்தியை தற்காலிகமாக தாங்கி இருக்கும் பாலாலய மூர்த்திகளை வழிபடுவது சிறப்பு. பாலாலயம் நடந்து கொண்டிருக்கும் போது கோவிலின் புனித தன்மை மாறாமல் இருக்க பாலாலய மூர்த்திகளுக்கு மனதார வழிபாடு செய்யுங்கள். பாலாலயம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பணியின் ஆரம்பம். இதற்கு நன்கொடை வழங்குறதுனா வழங்கலாம். அதை யார்கிட்ட கொடுக்கணுங்கிறத நம்ம ஷார்ட்ஸில் போடுவோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.